இன்றைய ஆன்மீக தகவல் ராம 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 தகவல்னு சொல்லிட்டு பாடுறாருன்னு பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயமே அதுதான். ஆன்மீகத்திலே இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த 4 யுகங்களிலே இந்த கலியுகத்திலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கலியுகத்திலே நாம் பெரிதாக பூஜைகளையோ பெரிதாக யாகங்களையோ பெரிதாக தவமோ செய்ய வேண்டாம். கலியுகத்திலே நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இப்படி நாம சங்கீர்த்தனம் செய்வது, ராமனுடைய பெயரை பாடுவது, இறைவனுடைய நாமங்களை பாடுவதுதான் இந்த கலியுகத்திலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. கலியுகத்திலே பார்த்தீர்களானால் ஆண்டாள் நாச்சியார், நாயன்மார்கள், ஆழ்வார் பெருமக்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? ஆழ்வார் பெருமக்கள் பெருமாளை பாடினார்கள். பாடி பாடி பாடியே பெருமாளை அடைந்தார்கள் 12 ஆழ்வார்கள். அதேபோல் 63 நாயன்மார்களிலே குறிப்பாக 4 பற்றி சொல்கின்றோம். 4 பேர் சொன்னதை கேளு என்கின்றோம். 4 பேர் யார்? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 இறைவனை பாடினார்கள். இறைவனை பாடிய திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்த பெருமான், இந்த 4 இறைவனை பாடி பாடி இறைவனை அடைந்தார்கள். ஆகவே பாட்டு என்பது இறைவனுக்கு அருகிலே நம்மை அழைத்து செல்வது. பெரிதாக ஸ்லோகங்கள் சொன்னால் கூட மற்றவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனம் பாடும்போது அவர்களும் சேர்ந்து பாடுவார்கள். அவர்களும் சேர்ந்து பாடும்போது அந்த இறை அனுபவத்தை அவர்களும் ரசிக்கின்றார்கள். இறைவனோடு நாம் கலப்பதற்கு நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் சரியான வழி. அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்திலே பார்த்தீர்களானால் பஜனை என்று சொல்வார்கள். புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்கு பஜனாமிர்தம் செய்வார்கள். பெருமாளை பாடுவார்கள். பெருமாளை பாட பாட நாம் பெருமாளோடு ஐக்கியமாகின்றோம். பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. அதேபோல் சிவனை பாட சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. பச்சை மயில் வாகனனே சிவ பாலசுப்பிரமணியனே வா என்று முருகனை பாடுகின்றார்கள். முருகனை பாடும்போது அனைவரும் சேர்ந்து பாடுகின்றார்கள். சேர்ந்து பாடும்போது அந்த இடத்திலேயே ஒரு தனி வைப்ரேஷன் உருவாகின்றது. இறை அருள் ஆனது மொத்தமாக வியாபிக்கின்றது. ஆகவேதான் இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது மிக மிக உயர்வானதாக கருதப்படுகின்றது. பார்த்தீர்களானால் இந்த கலிகாலத்திலே இறைவனை பாடியவர்கள் தான் பெரும்பாலும் கடவுளாகவே ஆகிவிட்டார்கள். தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி இவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளாக இருக்கின்றார்கள். கலிகாலத்திலே நாம் இப்போது சமீபத்திலே பார்த்தார்கள் கூட எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு கடவுளாக தெரிகின்றார்கள். காரணம், அவர்கள் பாடிய விதம் அப்படி. பாட்டு ஒன்றுதான் நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தும். அனுதினமும் தேவாரம், திருவாசகம், பாசுரங்களை எல்லாம் பாடுவோம். பாடி பாடி இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பாடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளமானது இறைவனோடு கலந்து விடுகின்றது. இறைவனோடு கலந்து விடுகின்ற உள்ளத்திலே தீயவை தோன்றாது. மனம் நல்லதையே நினைக்கும். ஆக இந்த பாட்டு என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வழிமுறை, இறைவனை அடைவதற்கு ஒரு சரியான வழிமுறை இந்த கலிகாலத்திலே பாடல்களை பாடுவது. உனக்கு குரல் இருக்கின்ற குரல் வளம் இருக்கின்றதோ இல்லையோ, தாளலயம் தெரிகின்றதோ இல்லையோ, சுருதிலயம் தெரிகின்றதோ இல்லையோ, ஆனால் பாடு. இறைவனை பாட பாட நம்முடைய மனமானது இறைவனோடு ஐக்கியமாகும். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் சரி, அந்த மூர்த்தியை பற்றி நமக்கு தெரிந்த பாடல்களை, பக்தி பாடல்களை பாடுவோம். அதேபோல் வீட்டிலே இருக்கும்போது வாரத்திலே ஒரு நாளை குறித்து கொள்ளுங்கள். வாரத்திலே ஒரு சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு என்றைக்கு தோதுப்பட்டு வருமோ அன்றைய தினத்திலே ஒரு மணி நேரம் இல்லத்திலே அனைவரும் அமர்ந்து இறைவனை பாடுங்கள். அப்படி இறைவனை பாடும்போது
இறையருளானது அந்த இல்லத்திலே முழுவதுமாக வியாபிக்கின்றது. அந்த இல்லத்திலே கெட்ட துர்சக்திகள் அண்டாது. ஆகவே இறைவனை பாடி பணிவோம், பாசுரங்களை பாடுவோம், தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாடுவோம், நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். பாடல்களாலே இறைவனை அடைவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.